ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, தென் டவுன்லோட் பண்ணதை எப்படி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் யூஷுவல் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் எதுக்கு சார் இந்த ஒரு வீடியோ நம்ம இதில் போஸ்ட் பண்ணுறோம், நம்ம ஜிஎஸ்டி டேலி ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்கோம், இது எதுக்கு சார் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ ரெலவெண்ட்டாக போட்டிருப்பேன், 2 வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அண்ட் தென் இபி பில்லோட டீடைல்டு இன்வாய்ஸ் ஃபார்மேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு போட்டிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆதார் டவுன்லோடிங்கு எப்படின்றத போட போகிறோம். அஸ் யூஷுவல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு மேண்டேட்டரியாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் ஆதார் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் ஆல்ரெடி ஒரு சில என்னோட ஃபேவரான வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா புக் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாரையும் புக் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ myAadhar.uidai.gov.in. ஸோ அஸ் யூஷுவல் நமக்கே தெரியும், gov.inனாலே கவர்மெண்ட்ஸோட வெப்சைட்னு அர்த்தம். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லாகின் வித் ஆதார் அண்ட் ஓடிபின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் லாகின் கொடுத்தோடனே ரெஸ்பெக்டிவாக போர்ட்டல் என்ன கேட்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆதாரோட நம்பர், ஸோ ஒரு 18 நம்பர் இருக்கு இல்லைங்களா ஆதாரில், அந்த நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் நம்பரை கொடுத்து முடிச்சுட்டு தென் பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுக்கணும். ஸோ கேப்சா கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட், ஸோ கேப்சா கொடுத்து முடிச்சோடனே நமக்கு ரெஸ்பெக்டிவ் மொபைல், அதாவது ஆதார் நம்பரில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ, ஆதார் கார்டில் என்ன நம்ம மொபைல் நம்பர் நம்ம அப்டேட் கொடுத்துருக்கோமோ அந்த ரெஸ்பெக்டிவ் மொபைல் நம்பருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓடிபி போகும். சார் இன்கேஸ் எனக்கு அந்த ஆதாரில் என்ன ஓடிபி கொடுத்துருக்கேன்னு தெரில சார், அது அப்படின்னா என்னோட ஆதார் இதை நம்பரை ஃபைன் பண்ண முடியுமா? இந்த இடத்துல உங்களோட நம்பர் எதுவுமே ஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல தான் ஓடிபி நான் லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் காட்டும், இந்த இடத்துல எந்தவித நம்பரும் காட்டாது. ஸோ ஆதாரில் என்ன இருக்கோ அந்த நம்பருக்கு தான் ரெஸ்பெக்டிவாக ஓடிபி போகும். ஸோ ஓடிபி இப்போ எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ ஓடிபி கொடுத்தோன்னே நான் லாகின் கொடுத்தனா போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்னோட போர்ட்டலுக்கு பார்த்தீங்கன்னா லாகினுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு போகும். ஸோ இதுதான் என்னோட ரெஸ்பெக்டிவ் லாகின், என்னோட ஆதாரோட லாகின். ஸோ இதில் நான் என்னென்ன பண்ண முடியும் சார் அப்படின்றப்போ, ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், தென் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் வரும். பட் இருந்தாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் மேனுவலாக பண்ணுறதை காட்டும் டைரெக்டாக அவங்களே போட்டிருப்பாங்க. சேவா கேந்திரா, ஆதார் சேவா கேந்திரா, இல்லைன்னா உங்களோட சிஎஸ்சி சென்டர் இருக்கும் இல்லைங்களா, காமன் சர்வீஸ் சென்டர். ஸோ அந்த மாதிரி சென்டரில் போய் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, டவுன்லோட் ஆதார்னு. ஸோ இந்த டவுன்லோட் ஆதார் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ தென் உங்களோட அட்ரஸோட இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் டவுன்லோடுன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆதார் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ எனக்கு ஆதார் டவுன்லோட் ஆகுது. ஆதார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு கவர்மெண்ட்டோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறாங்க, இல்லை பேங்க் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் ஃபைலாக வரும். லைக் இந்த மாதிரி பாஸ்வேர்டு போட்டு வருது பார்த்தீங்களா. ஸோ எடுத்தோன்னே இதை நான் ஓப்பன் பண்ண முடியுமா சார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டால், இங்கே அதுக்கான இது கொடுத்துருப்பாங்க, ANS அனீஷ் ஒய் குமார் அப்படின்ற மாதிரி ஆதார் கார்டில் உங்களுக்கு இது இருக்குன்ற பட்சத்தில் அது என்ன, ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் கேப்ஸில் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட பேர் மார்டின் சபரிராஜ். ஸோ மார்டின்றதுல MERT அப்படின்னு கொடுத்துட்டு தென் பார்த்தீங்கன்னா அதோட இயர், நான் 1994 பிறந்தேன். ஸோ 1994னு கொடுத்து நான் இதை ஓப்பன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் பாருங்க. ஸோ MART 1994 அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன்னா என்னோட ஆதார் கார்டு ஓப்பன் ஆயிரும். சரி, ஓகே சார், இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு சார். இன்கேஸ் ஒரு சிலர் எந்த இடத்துல ட்ரிகர் ஆகும்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னா, ஒரு சிலருக்கு இனிஷியல் டிஃபால்ட்டாக முன்னாடி உட்காந்துருக்கும், இல்லாட்டினா ஒரு சிலருக்கு அவங்க அப்பா பேர் முன்னாடி இருக்கும், அவங்க பேர் பின்னாடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஆதார் கார்டில் ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ, ஃபர்ஸ்ட் உங்கள் அப்பா பேரே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்கள் அப்பா பேரோட 4 லெட்டர்ஸ் ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த். இல்லை சார் என்னோட இனிஷியல் மட்டும் இருக்குது சார், ஸ்பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் A மார்டின் சபரிராஜன் இருக்கு. ஸோ A பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்கும் சார், அந்த மாதிரி என்ன சார் பண்ணுறதுன்னு பக்கத்தில் ஸோ AMAR அப்படின்னு கொடுக்கணும். அந்த ஸ்பேஸை கன்சிடர் பண்ணக்கூடாது, பட் அந்த கேப்ஸ் லெட்டர், ஐ மீன் உங்களோட இனிஷியல் லெட்டர், தென் உங்களோட நேம்ல இருக்க 3 லெட்டர்ஸை கொடுத்து இயரை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஆஸ் இட் இஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளஸ்ட் வேலை, நம்மளே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணியிருக்கேன்றதை நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.